தான் போய் பாருங்க, உங்களை விட ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. உங்களை விட ரொம்ப மோசமா இருக்குது. கொஞ்சம் இருந்துகிட்டு நீங்க எவ்வளவு சந்தோஷமா மனைவி பிள்ளைகள் நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களே, இதெல்லாம் அங்க இல்லை. ஒன்னு ஹாஸ்டல்ல இருக்கும், ஒன்னு அம்மா வீட்டுல இருக்கும், இல்ல கோச்சிக்கிட்டு அடுத்த ரூம்ல இருக்கும். இப்படிதான் இருப்பாங்க பாருங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. உங்க வீட்டுல அப்படி இருக்காது. ஏன் அப்படி இருக்காதுன்னா, நீங்க அத சந்தோஷத்தின் காரணமா பாக்குறது இல்ல. அது இல்லைனாலும் நீங்கள் வேற ஒன்றை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய சந்தோஷத்தின் காரணமா இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் சங்கீதம் 33 சொல்லுது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். இருக்கிறீங்களா? எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாத இருக்கிறாரோ அவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். எவனுடைய குற்றங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். வேதம் திட்டமா சொல்லுது. அப்போ இது நடந்திருக்குதான் உங்ககிட்ட கேளுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, இதுதான் சந்தோஷத்து. வேதம் அதான் சொல்லுது. இவன் தான் கொடுத்து வச்சவன், இவன் தான் பாக்கியவான், இவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஹூ இஸ் ஹாப்பி? அதான் ஹாப்பின்ற வார்த்தை தான் தமிழ்ல பாக்கியவான் சொல்லி இருக்குது. யார் சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் கேள்வியே. நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா இந்த காரணத்தின் அடிப்படையில தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது, என் பாவங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறார். ஆகவே நான் என்ன பண்ணலாம்? சந்தோஷமா இருக்கலாம். நீதிமான் அப்படிப்பட்டவன். அவன் பாவத்தை கர்த்தர் உட்கார்ந்து அவன் என்னெல்லாம் செஞ்சான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு எப்ப வருவானோ அன்னைக்கு கேட்கலாம். நாக்கு பிடுங்க கேட்கலான்னு காத்துக்கிட்டலாம் இல்ல. கர்த்தருக்கு இந்த வேலை கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டார், நான் எண்ணவே மாட்டேன். நான் உன்னை நினைச்சு உன் பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணணுமோ, உன்னை என்ன எப்படி எல்லாம் தண்டிக்கணுமோ அதெல்லாம் என் குமாரன் மூலமா நான் அதை செஞ்சிட்டேன். இப்ப நீ எனக்கு அவசியம், நீ எனக்கு முக்கியம். உன்னை இழந்தேன். உன்னை ஏதேன் தோட்டத்தை விட்டு நான் அனுப்பும் போது நான் சந்தோஷமா உன்னை அனுப்பல. உன்னை இழந்துட்டேன். நான் இழந்ததை தேடி வந்தேன். இப்ப நான் பெற்றுக்கிட்டேன். இப்போ அந்த பாவம் உனக்கு முன்ன நின்றுகிட்டு உன்னை குற்றப்படுத்திட்டு இருக்குதுன்னா அதை நான் குலைச்சியும் போடுறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 1 வாங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறாருன்றதை இந்த மாலை வேலை கேளுங்க. ஏசாயா 1:18 எடுத்துக்கொண்டால் ஒரு ஆமீன் சொல்லுவோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல், கர்த்தர் சொல்றார், அந்த மாதிரி இருக்குன்னா நான் வெண்மையாக்குறேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் அப்படி மாத்துவேன் அப்படின்றாரு. ஏசாயா 48 44 மன்னியுங்கள், 44 21 யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என்னால், இஸ்ரவேலே நீ என்னால். பாருங்க, இதுதான் உண்மை. இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பேசுறார். வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் இல்ல, வெறும் யாக்கோபு மாத்திரம் இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் இப்படிதான் சொல்றார். நீ என் தாசன், நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆனா கர்த்தரை மறக்க செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது எதுனா பாவம். அடுத்த வசனம் பாருங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். கர்த்தர் சொல்றாரு, உன் பாவம் தான் எனக்கு பிரச்சனைனா நான் அதை என்ன பண்றேன்? உன் மீறுதல்களை மேகத்தை போல அகற்றி விடுறேன்றார் கர்த்தர். எத்தனை பேர் நான் சொல்றதை கேட்கறீங்க? அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தர் திட்டமா சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன் பாவம் தான் ப்ராப்ளம்னா நான் அதை அகற்றி போடுறேன்றாரு, நான் அதை நீக்கி போடுறேன், நான் அதை இது பண்றேன்றாரு. சங்கீதம் 33 வாங்க, 32 வாங்க. இதுதான் நீதிமானுடைய நிலைமை. 3வது வசனமும் 4வது வசனமும் 5வது வசனமும் சொல்லுகிறது, நான் இதை அடக்கி வச்சேன்,
என் பாவத்தை அடக்கி வச்சு பார்த்தேன், நான் என் அக்கிரமத்தை மறைச்சு வச்சு பார்த்தேன், எனக்கு வாழ்வு இல்லை, எனக்கு பலன் இல்லை. ஆனா எப்போ அதை நான் கர்த்தர்கிட்ட அறிக்கை செஞ்சனோ, கர்த்தர் என் பாவ தோஷத்தை மன்னித்தார் அப்படின்றார். மன்னித்தார்னு 5வது வசனத்துல பாருங்க. மன்னித்தார்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல சேலான்னு போட்டிருக்குது. சேலானா நிறுத்தி சிந்தின்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அந்த ராஜா தாவீது சொல்றாரு, நான் பலனற்று போயிருந்தேன், ஏன்னா நான் என் பாவத்தை மறைக்கிறதுக்கு பல விதத்துல ட்ரை பண்ணேன், அதுதான் என்னுடைய பலவீனமா இருந்துச்சு, அதுதான் என் வாழ்க்கையில. ராஜாக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ராஜாக்கு எல்லாம் இருக்குது, சந்தோஷமா இருப்பாருன்னு. ஆனா அந்த ராஜா தான் ஒத்துக்கிறாரு பாருங்க. இந்த ராஜா சொல்றாரு, எனக்கு பலன் இல்ல, பார்த்தவங்க எல்லாம் டாக்டர் கிட்ட கொண்டு போனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா உண்மை, நான் டாக்டர் கிட்ட போறது இல்ல, என் பாவ தோஷம் என்னை விட்டு நீங்கணும். கர்த்தர் கிட்ட அறிக்கை செஞ்சேன், கர்த்தர் என் பாவ தோஷத்தை மன்னித்தார் அப்படின்றார். அப்ப பாருங்களேன், இந்த 6வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஏன்னா இதுதான் எஸ்கேப் பண்ற ஒரு வழி. ஒரு மனுஷன் தேவ தண்டனையிலிருந்து வெளியில வரணும்னா அவன் பாவத்திலிருந்து விலகிடணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். நோவாவின் காலத்துல ஒரு மனுஷனை கூட அந்த தண்டனை விடல. நோவாவின் குடும்பத்தை தவிர வேற எல்லாரும் மாண்டு போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, இன்னொரு முறை ஒரு நோவாவின் காலத்துல நடக்கிறது போல நடந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம், மன்னித்தவர்கள் எல்லாம் விட்டுருவார். இன்னொரு காலம் ஒன்று அப்படி வந்துச்சுன்னா அது உங்களை அணுகாது. இன்னொரு காலம் பாவம் பெருகி போய் தேவனுடைய கோபாக்கினை என்று ஒரு நிலைமை வந்து மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அன்னைக்கு வேதம் சொல்லுது, உன்னை அணுகாது. ஏன்னா உன் பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. இதான் நீதிமானுடைய நிலைமை. நாம் நீதிமான்களா இருக்கிறோம் சொல்றேனே, எப்படி என்ன விதத்துல புரிஞ்சுக்கிறது? அதான் இந்த சங்கீதம் 32 அழகா சொல்லுது. இப்ப 7வது வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். இப்ப கர்த்தர் தான் என்ன மறைச்சிக்கிறார். நான் முன்ன என் பாவத்தை மறைக்க பார்த்தேன், எனக்கு வாழ்வு இல்லை. நீதிமொழிகள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் வாழ்வடைய மாட்டான். இன்னொரு வேதம் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவன் பெருக்கம் அடைய மாட்டான், அவனால ப்ராஸ்பர் ஆக முடியாது, அவன் கையில இருக்கிறது பெருகாது அப்படின்னு சொல்லுது. அப்போ பாவம் நமக்கு அவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. அப்ப கர்த்தரை என் மறைவிடமா நான் வைத்திருக்கிறேன், அவர் அப்படி சொல்றார். 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. இதெல்லாம் போன வாரம் சொல்லிட்டேன், சுருக்கமா சொல்லிடுறேன். கர்த்தர் சொல்றாரு, இனிமே உன் மேல நான் பொறுப்பாளியா இருப்பேன், நான் உனக்கு பொறுப்பாளியா இருந்து உன்னை நான் நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ கர்த்தர் உடைய ஆலோசனை இப்ப நமக்கு ரெடியா இருக்கு. நம்ம எப்படி எல்லாம் வாழணும், என்னெல்லாம் பண்ணணும்னு கர்த்தர் நமக்கு ரெடியா சொல்லி தராரு. கர்த்தர் நம்மளை பிடிச்சிட்டார். எப்படியா சொல்றீங்கன்னா 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். இதெல்லாம் என்ன எதுக்காகனா நம்மள கழுதைலாம் சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, அது எப்படி இருக்கும்னா, போகும்போது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும், இந்த கழுதையை தான் கொண்டு போக போறேன்னா இந்த கழுதை கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாரு, அதுக்குன்னு விட்டுற போறது இல்ல. இருக்குறீங்களா? நம்மளை பரலோகம் கொண்டு போறதுதான் கர்த்தருடைய வேலைன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு, நம்மளை அப்படியே விட்டுற போறது இல்ல. இந்த கழுதையை கொண்டு தான் அங்க போகணும்னா இந்த கழுதை என்ன பண்ண போறாங்க, வார் எடுத்துக்குவாங்க, கடிவாளத்தை எடுத்துக்குவாங்க, வாய கட்டி அது மேல உட்காந்து போய் சேர்ந்துருவாங்க. அது வரலன்னு சொல்லி விட்டுற போறது இல்ல. அதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா ஒரு பிக்சர் காட்டுறாரு. என்னன்னா, நீங்களும் நானும் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறோம், நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார். இருக்குறீங்களா? பரலோகம் போறது உங்க வேலை கிடையாதுங்க. பிரசங்க யாரெல்லாம் நிறைய பேர் டிவியில தோன்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ இது இப்படி செஞ்சா பரலோகம் போவ, இது பண்ணா பரலோகம் போவ. யாரும் எது பண்ணாலும் பரலோகம் போக மாட்டோம். இயேசு நமக்காக பரலோகத்துக்கு போறதுக்காக எல்லாம் செஞ்சிட்டார். இருக்குறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணோம்னா பின்னாடி போகணும், அவர் பின்னாடி போகணும். அவர் என் மேய்ப்பர்னு சொல்லிட்டு நான் அவர் பின்னாடி போகணும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்மள ஒரு ஆடாகவும் மேய்ப்பனாகவும், இந்த கழுதை போல நல்லா இல்ல இது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, நம்மளை பிடிச்சிட்டாரு கர்த்தர்.
நம்மள பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நமக்கு மேல ஒரு நோக்கத்தை வச்சுட்டார். ஆகவே நீங்களும் நானும் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறோம். ஆகவே ஒருவேளை நம்ம ஒரு வேலை ரொம்ப கொஞ்சம் உதறிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க, கர்த்தர் விட்டுற போறது இல்லை. ஏன்னா முன்ன இழந்துட்டாரு, ஆதாம இழந்துட்டாரு. இன்னைக்கு உங்களை இழக்கிறதுக்கு கர்த்தர் ரெடியா இல்லை, உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு கர்த்தர் ரெடியா இல்லை. நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என்ன விட்டுட்டார், கிடையாது. கர்த்தர் அன்னைக்கு சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்னைக்கு துரத்திட்டார், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். இன்னைக்கு யாரையும் துரத்த போறது இல்ல. இன்னைக்கு என்ன வழி வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு எப்படியாவது கட்டி என்ன பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகணுமோ அத போயிடுவார். ஹலோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்றாரு, பரலோகத்துக்கு வெளியில தான் சில பேர் நிப்பாங்க. அதான் வந்துட்டாங்களே, வெளியில எதுக்கு நிக்கணும்? வாசல் வரையும் வரக்கூடிய அளவுக்கு அவங்க ஏதோ வாழ்ந்துருக்கிறாங்கன்னா அது போதுமே. இருக்கிறீங்களா? ஹலோ, சில பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துக்கு வாசலுக்கு போனாலே போதும், அதை சுவாசித்தாலே போதும், அப்படி இருக்கும். அப்ப உள்ள போனா எப்படி இருக்கும்? நம்ம ஆட்கள் பாருங்களேன், ஏதோ கற்பனை பண்ணி வச்சுக்கிறாங்க. வசனத்தெல்லாம் அப்படி கிடையாது. யாரையும் வெளியே நிக்க வைக்க போறது இல்ல. சில பிரசங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பரலோகத்தின் வாசலை தகர்ப்போம்னு. அது தெரிஞ்சேக்குது. அது எதுக்கு தகர்க்கிற நீ? சொல்றாரு கர்த்தர், உனக்கு திறவுகோள்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை, சாவியை தந்துடுறேன்றார். அப்புறம் என்னது தகர்ப்போம் சொல்லி என்ன? அப்ப திருட்டுத்தனமா போற புத்தி தானே இது. பூட்ட வச்சுட்டு உள்ள போற புத்தி. கடவுள் தான் சொல்றாரு, நான் உனக்கு திறவுகோலை தரேன். பாருங்களேன், நம்ம ஆட்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஜனங்களை பயம் பொருத்தி பரலோகத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. யாரையும் கூட்டு போறது இல்ல. இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னி என்னை இழக்க போவதில்லை. ஏன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கொஞ்சம் என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்களேன். உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ணாலும் உங்களால வெறுக்க முடியுமா? இருக்கிறீங்களா? உங்க புருஷன் உங்களால வெறுக்க முடியுமா? முடியாது. ஏன் வெறுக்க முடியாதுன்னா, அதான் அப்படிதான் இருதயம். அதான் உங்க இருதயம், அப்படிதான் கடவுள் வச்சிருக்கிறாரு. அதான் உண்மை இருதயம், அதான் நல்ல இருதயம். இருக்கிறீங்களா? என்ன பண்ணாலும் வெறுக்க மாட்டீங்க. உடனே இப்படி சொல்றாதீங்க, புல்லானாலும் கல்லானாலும் அந்த பழமொழிப்படி நீங்களா நானும் ஒத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இல்லைங்க. நாம வாழ்றது வேற. தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ அன்பு நம்மை ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற மனுஷன் இந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமா மாறுவார். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆகவே பாருங்க, நம்ம யாரும் விட்டு கொடுக்கறதே கிடையாது. எதனால தெரியுமா? நாம டோட்டலா வேற நம்பிக்கையில இருக்கிறோம். கர்த்தரும் அப்படிதான். கர்த்தரும் உங்களை விட்டு விலக போறதும் இல்லை, உங்களை கைவிட போறதும் இல்லை. ஏன்னா உங்களை பிடிச்சிட்டார். கர்த்தர் சொல்றாரு, உன் மேல என் கண்ணு இருக்கும், உன் மேல என் கண்ணு இருக்கும். உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே இன்றைக்கு உன் கண் என் மேல இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இன்றைக்கு உம்முடைய ஆலோசனை எனக்கு கிடைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்கிக்கிறீங்க? பாருங்களேன், இதுதான் நீதிமானுடைய நிலைமை. அதனால தான் அந்த வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறாய் நீதிமானே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறு, செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள். அதனால தான் உங்க வர்ஷிப்பே வேற மாதிரி இருக்கணும், உங்கள் பாடல் ஆராதனையே வேற மாதிரி இருக்கணும், உங்க துதியே வேற மாதிரி இருக்கணும், உங்களுடைய சத்தமே வேற மாதிரி இருக்கணும். பாருங்க, ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் அப்படிப்பட்டது. அவங்க பாவத்தை மன்னிச்சிட்டார், மறந்துட்டார், அதை மூடிட்டார். இப்ப எதுக்கு அதை குறிச்சு நீங்க எண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும்? அதை அடக்கி வச்சிட்டு இருக்க தேவையில்ல. வேதம் சொல்லுது, அதை மறைச்சிட்டு இருக்காது, உனக்கு வாழ்வு கிடைக்காது. அதை அறிக்கை செஞ்சிரு. வேதம் சொல்லுது, உன் பாவ தோஷத்தை அவர் மன்னிக்க ரெடியா இருக்கிறார். அது மாத்திரமா, வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்துல நடந்தது போல இன்னைக்கு ஒருவேளை நடந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உனக்கு நடக்காது. ஏன்? அந்த அளவுக்கு நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்படி மாத்திரமா சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷ பாடல்களால் கர்த்தர் உன்னை மூடி இருக்கிறார். அப்போ நம்முடைய பாட்டையே மாத்திட்டார். புலம்பல் பாட்டு, துக்க பாட்டு, குற்ற உணர்வை ஏற்படுத்துற பாட்டு. பிரசங்கியாரே பாடுற பாட்டுலாம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பாவி, நான் ஒரு கழுதை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு பரதேசி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு பாட்டிலே சொல்லி கொடுத்துட்டாங்க. பாருங்க, நான் ஒரு அனாதை, இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை எப்படி குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு போறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வேதம் சொல்லுது, அந்த பாடல்கள் இனி நம்முடைய பாடல்கள் இல்ல, ரட்சண்ய பாடல்கள். அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை மீட்டுக் கொண்டார், அவருடைய பிள்ளையாக்கினார், அவருக்கு சொந்தமாக்கினார்.
ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஏன்னா இயேசு ராஜன் நம் சொந்தமானார். அதனாலதான் பாட்டெல்லாம் சூஸ் பண்ணி பாடணும். வருதுன்னு போட்டு அது போட்டுட்டோன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க, அது மாத்துங்க. பட்டன்லாம் இருக்குது, ரிமோட்லாம் இருக்குது, மாத்தி விடுங்க. ஏன்? ரட்சணிய பாடல்கள் தான் உங்களை சூழ்ந்திருக்கணும். அது மாத்திரமா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அது மாத்திரமா கர்த்தர் சொல்றாரு, கழுதையை எப்படி கொண்டு போய் அங்க சேர்க்கணுமோ அது மாதிரி நான் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பேன், நான் உன்னை விட மாட்டேன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. ஆமென். துன்மார்க்கனுக்கு இதெல்லாம் தெரியாது. கர்த்தர் நமக்கு கிருபையா இந்த மாலை வேலையை கொடுத்திருக்கிறார். இதை கேட்கறீங்க, இதை கேட்டு இதன்படி வாழ ஆரம்பிங்க. களி கூறலாம், நீங்க சந்தோஷமா வாழலாம். நீங்க இதுதான் நீதிமானுடைய பிக்சர். ஆனா அடிக்கடி நாம எடுத்து பார்ப்போம் நீதிமான் இன்னும் ஆழமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இந்த இப்படியான இந்த நீதிமான் எப்படி விசுவாசத்தினால 4 காரியம் சொன்ன நினைக்கிறேன். 1 இலவசம், 2வது எப்படி நாம நீதிமானானோம். நோட்டை திருப்புறீங்க, மனசுல இல்லையாங்க உங்களுக்கு? எப்படி நாம நீதிமான் ஆயிருக்கிறோம்? ரோமர் 3:23 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. 3வது கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில என்ன செய்தாரோ அந்த மீட்பை கொண்டு. 4வது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ விசுவாசிக்கிறோம். இலவசம், கர்த்தர் யார்கிட்டயும் எதையும் வாங்கல. ஏன்னா இந்த நீதி இல்லாம மனுஷனால வாழ முடியாது. அதனால தான் இந்த நீதியை மனுஷன் பல விதத்துல முயற்சிக்கிறான், பல மதத்தை பின்பற்றி முயற்சிக்கிறான், பல காரியத்தை செய்து முயற்சிக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த நீதியை இலவசமா தர்றாரு. ஏன்னா இது ஒரு காலம் சம்பாதித்து கொள்ள முடியாது. அவன் கடைசி வரைக்கும் சம்பாதிக்க என்ன செய்தாலும் அவனால சம்பாதிக்க முடியாது. 2வது கிருபை. கடவுள் எந்த தயவும் எந்த ஒரு பின்னணியும், நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எதையும் கர்த்தர் பார்க்கிறது இல்லை. எந்த தகுதியும் இல்லாத, எந்த தகுதியும் எதிர்பார்க்காமல் கர்த்தர் நமக்கு இந்த நீதியை தருகிறார். 3வது இந்த நீதி சும்மா இலவசம் சொன்னாலும், இந்த இலவசமா நமக்கு கிடைச்சாலும் இலவசம் கிடையாது, அது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு விலையாக கொடுத்து வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த நீதியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். 4வது நான் என்ன செய்யணும்னா இதை விசுவாசிக்கணும். நான் இதை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக என்ன செய்தார்ன்றதை நான் விசுவாசிக்கணும். அவர் எனக்காக அவர் பாவியானார், நான் நீதிமானாக. எனக்காக அவர் சாபமானார், நான் ஆசீர்வாதமாய் வாழ, நான் ஐஸ்வர்யவானாய் வாழ. எனக்காக அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாக வாழ. அப்போ எனக்காக என்ன ஆனார்ன்றதை நான் விசுவாசிக்கணும். நான் அதை அறிந்து நான் அந்த டிரான்சாக்சனை நம்பணும், விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கணும். ஒரு பரிமாற்றம் சிலுவையில நடந்திருக்குது. கர்த்தர் என்னுடைய நிலைமையை இயேசுவின் மீது சுமத்தி விட்டு அவருக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாவம் அவர் செய்யல, அவரை பாவியாக்கினார். நீதி நாம செய்யல, நம்மை நீதி ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீதிமான்களா இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்ன்றத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சு விசுவாசிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? கேக்குறீங்களா? அப்ப நம்ம நீதிமானா இருக்கிறோம். எப்படி விசுவாசத்தினால நீதிமானா இருக்கிறோம்னு சொன்னேன். இப்ப எப்படி அந்த நீதிமானா வாழ்றது, இதுதான் இனிமே நான் பேச போறேன். எப்படி இனிமே நம்ம நீதிமானா வாழ்றது, நீதிமானா இருக்கிறோம்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இனிமே நீதிமானா வாழ போறோம். நீதிமானா வாழ்றது அவ்வளவு அவசியமான சத்தியம். நீதிமான எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது எவ்வளவு அவசியமோ அது போல ஆக்கப்பட்டா போதாது பாருங்க. நாம எல்லாம் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது கேட்டா மாத்திரம் போதாது பாருங்க. எப்படி நீதிமானா வாழ்றதுன்றதும் நமக்கு ரொம்ப அவசியம். காலையில நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தில இருந்து கொண்டு வந்த உடனே சொல்றார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நான் நிரப்புவேன்றார். கர்த்தர் சொல்றாரு, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்பு, நான் அதை செய்வேன் அப்படின்றார். எதுக்காக அதை கர்த்தர் அவங்களுக்கு சொல்லணும்? அவங்க அதுக்கு முன்னாடி வாயை திறந்ததே கிடையாது. வாயை திறந்தா அடி.
கர்த்தர் சொல்லி தர்றார். அடிமையின் காலம் 400 வருஷம். 400 வருஷம் அடிமைகளா இருந்துட்டாங்க. அடிமை மனது போகும்போது தான் பிள்ளைய பெத்து வேலைக்கு அனுப்பும் போது சொல்லியிருப்பாங்க, சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, அங்க எதையும் வாயை திறந்துடாத, நாங்கெல்லாம் அடி வாங்கி தான் வாழ்ந்தோம், நீ வேலைக்கு போகும்போது வாய திறந்துடாத, அங்க எதனா தப்பு நடந்துச்சுன்னா நீ வாய திறந்துடாத, ஏன்னா நாங்க எதிர்த்து கேட்ட போது எங்களை அடிச்சாங்க, உங்களையும் அடிப்பாங்க, வாயை திறக்க கூடாதுன்னு பெற்றோர்கள்லாம் 400 ஆண்டுகள் சொல்லி கொடுத்தே பழகி வச்சுட்டாங்க. வெளில வந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, உன் வாய திறன்றார். எப்படி மாறிடுச்சு பாருங்க, கர்த்தர் இப்ப மாத்துறார். அப்போ விடுதலை ஆயிட்டாங்கன்றதுனால அவங்க வாழ போறது இல்லைங்க. அவங்க விடுதலை ஆனதை அனுபவிக்கிறது எப்படின்னு சொல்லி தரணும். விடுதலை ஆகிட்டோம், நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆகி இருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே அது ஆத்துமாலையும் தெரியணும், ஆத்துமாக்கும் தெரியணும். சங்கீதம் 103 சொல்லுகிறது, எழுத்தின்படி கடவுள் பாவங்களை மன்னிச்சிட்டார். ஆனா நம்முடைய மனசு இருக்குதே, 400 வருஷம் பழகிடுச்சே, 40 வருஷம், எத்தனை வருஷம் நீங்கள் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அத்தனை வருஷம் உங்க மனதுல பதிஞ்சிடுச்சே. அப்ப பதிஞ்சதை எடுக்கணுமே. 1வது வசனம், என் ஆத்துமாவே, எதை பார்த்து பேசுறாரு? மனசை பார்த்து பேசுறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் முடிஞ்சிச்சு நினைச்சிட போறீங்க. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாக்கு நினைப்பூற்றார், என்னெல்லாம் பண்ணார் அவருன்றத மனசுக்கு நினைப்பூற்றார். நம்முடைய பர்சனாலிட்டிக்கு, நம்முடைய ஆழ்த்துவத்துக்கு என்ன நடந்தது என்பதை, நமக்கு என்ன நடந்தது என்பதை மனசுக்கு இப்போ பேசுறார். பாருங்க, நிறைய நேரத்துல நம்மை நாம பார்த்து பேசுறது ரொம்ப அவசியம். நம்மையே நாம பார்த்து பேசுறது ரொம்ப அவசியம். வாய் ஒழுங்கா இல்லைன்னா வாயை பார்த்து பேசணும், வாயை மூடு, நீங்க உங்க வாயை பார்த்து பேசணும், அட ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் செய்யணுங்க. நீங்க உங்க வாயை பார்த்து நீங்க பேசணும். உங்களையே நீங்க அடக்க தெரியலன்னா மற்றவங்களை அடக்க முடியாது. பாருங்க, உங்க வாயை நீங்க பார்த்து பேசணும், உங்க மனசை பார்த்து நீங்க பேசணும், உங்க சரீரத்தை பார்த்து நீங்க பேசணும், உங்க கால் வலியை பார்த்து பேசணும், உங்களை பார்த்து நீங்க பேச கத்துக்குங்க. நீ இப்படி இருப்பாய், நீ இப்படி இருப்பாய்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யணும். அப்ப பாருங்களேன், விசுவாச அறிக்கை கூட நம்மை பார்த்து சில வார்த்தைகளை பேச வேண்டிய நிலைமையில நாம் இருக்கிறோம். ஏன்னா சில நேரங்கள் நம்முடைய உண்மையா நடந்தது என்ன என்பதை, உண்மையா நடந்திருக்கிறது, ஆனா இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, மனசு இருக்கு பாருங்க, இது மறக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அதனால தான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா மறக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அப்படி கடவுள் ஃபர்ஸ்ட் உண்டாக்கல, ஆனா பாவம் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு மனுக்குலத்துக்கு ஏற்படுத்திச்சு. மறந்துடுவான். அப்ப மறந்துடுறான் பாருங்க. அதான் சொல்றாரு, மறக்காதேன்னு. 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆத்துமா கிட்ட சொல்றார், மனசை பார்த்து சொல்றாரு. உன் அக்கிரமங்களை எல்லாம், முன்ன சரீர பிரகாரமா செஞ்சதுக்கு இயேசு என்ன செஞ்சாரோ அதெல்லாம் நாம ஏத்துக்கிட்டோம். இப்ப என்னன்னா இந்த மனசு இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் குழப்படியானது. இதுக்கு நாம சில காரியத்தை தெளிவாக்கணும். எப்படி தெளிவாக்குறது? மனசை பார்த்து சொல்லணும், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஆள் இங்க கூட்டு வந்து உட்கார வச்சா கூட ஆளு எண்ணங்கள்லாம் வெளியில போகும். அவங்க எண்ணங்கள்லாம் போய் எங்கெங்கயோ இருக்கும் பாருங்க. எப்படி சொல்றது உங்களுக்கு? உதாரணத்துக்கு அடிச்சிடுறீங்க, ஒரு தப்பு பண்ணவரை அடிச்சிடுறீங்க, அடிச்சிட்டீங்க, ஆனாலும் அந்த அடிச்சதுனால தண்டனை முடிச்சாச்சு, ஆனாலும் உங்க மனசுல அதையே வச்சுன்னு இருக்கிறீங்கன்னா இன்னும் தண்டனை நிறைவேறி முடிஞ்சத நீங்க இன்னும் பார்க்க முடியல உங்களால. ஏன்னா மனதளவுல நீங்க இன்னும் தண்டிக்க, மனதளவுல தண்டனையை நிறைவேற்றி முடிக்கல இன்னும். உங்க பையன் தப்பு பண்ணிட்டா, அவனை அடிச்சிட்டீங்க,
காலையில ராத்திரி அடிச்சிட்டீங்க, காலையில எழுந்து வந்து இன்னும் மனசுல அதே நிக்குதுன்னா நீங்க இன்னும் மனதளவுல தண்டனையை இன்னும் நிறைவேற்றி முடிக்கவே இல்லை. ஆகவே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும் போது கூட உதவாக்கற, அடிப்பட்ட சக்கை என்னென்னலாம் சொல்லுவீங்க, அடி வாங்குற மாதிரி தம்பி, என்ன அண்ணன் தம்பி என்னென்ன சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லி விடுவீங்க. இதுக்கு சாப்பாடு வேற கட்டி கொடுக்கணும், இதுக்கு இது வேற கூட்டு வேற, ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்கு வேற தண்ணி வேற பிடிச்சி கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம நேத்து அடிச்சிட்டோமே, அடிச்சு முடிச்சதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அடிச்சு முடிஞ்சதோட முடிச்சிடல. நம்ம இன்னும் எங்க வச்சிருக்கிறோம், எங்க வச்சிருக்கிறோம், மனசுல வச்சிருக்கிறோம். நாம நீதிமான், எழுத்தின்படி நாம நீதிமான், சத்திய வேதம் சொல்லுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா மனசு இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. ஏன்னா இந்த மனசை நாம பார்த்து பேசவே இல்லை. அதான் தாவீது சொல்றாரு, உன் அக்கிரமங்களை அவர் மறந்துட்டாரு, ஆனா நீ இன்னும் மறக்காம இருக்கிற. உன் அக்கிரமங்களை அவர் நினைக்க மாட்டேன்றார், ஆனா நீ நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. உன் பாவங்களை எண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார், ஆனா நீ மனசே நீ உட்காந்து நினைச்சுட்டு இருக்கிற. அப்ப உனக்கு விடுதலை நீ பார்க்க முடியாது. அவர் மன்னிச்சிட்டாரு, ஆனா நீ அவர் மன்னிச்சதை இன்னும் நீ நினைச்சு பார்க்காம இருக்கிறியே. அதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றத உனக்கும் சொல்றேன். அவர் என்ன செஞ்சாருன்றத வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்றத என் மனசும் நம்பணுமே, என் மனசுலயும் அந்த எண்ணம் வரணுமே. இருக்கிறீங்களா? இப்படி எல்லாம் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? தயவு செய்து இங்க இருங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க இங்க? இப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? நான் வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா இப்போ சர்ச்சில் ஆள் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறேன், ஆனா என்னெல்லாம் சர்ச்சில தான் இருந்துச்சு அப்படின்றாங்களே. இதெல்லாம் சுத்த பொய். இருக்கிறீங்களா? ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எண்ணம் எங்க இருந்துச்சோ அப்ப என்ன பண்ணும், சரீரமோ அங்க போனோம்லங்க. இருக்கிறீங்களா? எண்ணம் எங்க போச்சு அப்ப சரீரம் அங்க எப்படி சொல்றாங்க நம்மளை பிரியப்படுத்துறதுக்கு. உடம்பு மட்டும் தாங்க அங்க இருந்துச்சு, எண்ணம்லாம் அங்கதான் இருந்துச்சுன்னு. இது பொய், சுத்த பொய். ஏன்னா வேதத்தின்படி பாத்தீங்கன்னா அது பொய். அதுதான் பாருங்களேன், நாம மன்னிக்கப்பட்டுட்டோம், ஆனா நம்முடைய மனசு அதை நம்பாத வரைக்கும், நம்முடைய எண்ணங்கள் அதை நம்பாத வரைக்கும், அது நம்முடைய எண்ணங்கள் ஆகாத வரைக்கும் நாம அந்த மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. இருக்கிறீங்களா? ரியாலிட்டி, the righteousness becomes your reality when it becomes your thoughts. அது உங்களுடைய மனநிலையா மாறாத வரைக்கும் நீங்கள் நீதிமான்ற ஒரு நிலைமையில வாழ முடியாது. இயேசு நீதிமான் ஆக்குறதுக்காக எல்லாம் செஞ்சிட்டார், நீதிமான் ஆக்குறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். வேதம் சொல்லுது, இப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் என் மனசும் அப்படி மாறணும். அதனால தான் ஆத்துமாவை பார்த்து சொல்றார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இருக்குங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மைக்கெல்லாம் ஷாக் அடிச்சிச்சு பாருங்க. எல்லாரும் மைக்க தொட்டாங்க, கொஞ்சம் லைட்டா எர்த்து வந்துச்சு. எர்த்து வந்தெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா தொடும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பயந்துக்கினே தான் தொட்டாங்க எல்லாரும். ஏன்னா எங்க கிருன்னு வந்துருமோ. ஷாக்கெல்லாம் இல்ல, லைட்டா எர்த்து. உடனே நீங்களும் யோசனை இருக்காதீங்க. இப்போ அது மாதிரி கையில ஒரு வாட்டி பூனை சூடா பால் குடிச்சிச்சுன்னா அடுத்த முறை ஜில்லுன்னு பாலை வச்சா கூட அது என்ன பண்ணாதான், கிட்ட வராதான். ஏன்னா அது மைண்ட் எல்லாம் என்ன பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோம், எப்ப பார்த்தாலும் அது சூடதான் செய்யும். ஏன்னா அப்படி பழகிடுச்சு. அந்த ஒரு முறை அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பாருங்க. நோய் சரீரத்துல இருந்து போயிடுச்சு, ஆனா மனசுல நிறைய பேருக்கு நோய் இருக்குது. சரீர பிரகாரமா போயிடுச்சு பாருங்க, சரீர பிரகாரமா கிளீன் ஆயிடுச்சு. அங்க டாக்டர் அதை என்ன பண்ணுமோ எடுத்துட்டார், ஆனா மனசுல இன்னும் இருக்குது அந்த நோய். இப்ப மனசுல இருந்தும் போனோம். அதனால தான் மனசு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஹல்லேலூயா. இப்படி சொன்னா புரிய நினைக்கிறேன் நான். ஆளை நல்லா கழுவி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து வச்சாலும் சாக்கடை புத்தி இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? இருக்கிறீங்களா? ஹலோ, உள்ள சாக்கடை புத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஆளுதான் கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஆளுக்கு அதெல்லாம் சொந்தம்.
ஆனா அந்த ஆள் இப்போ கூட அந்த மனசெல்லாம் கெட்ட புத்தி, தவறான புத்தியா இருக்குதுன்னா அந்த ஆள் அதை போட்டிருக்கிறது ஒன்றும் பெருசே இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, நாம் நீதிமான்கள். ஆனா இந்த நீதிமான்கள் இந்த மனசுலயும் வரணும். இருக்குங்களா? அப்பதான் நம்மால வாழ முடியும், நீதிமானா வாழ முடியும். மனசுல வராத வரைக்கும் நாம நீதிமானாக முடியாது. அப்போ என்ன பண்றதுயா? நீதிமானாகிறதுக்கு நான் இப்ப என்னையா பண்றது? என்ன பண்ணோம்னா, இதை உங்க இருதயத்திலயும் உங்க மனசுலயும் உங்க வாயிலையும் பேச வைக்க கத்துக்கணும். அதனாலதான் பாருங்க, நீதிமொழிகளுக்கு வாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புயல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். சொல்றார் என்னவா? என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. பாருங்களேன், 1ஆம் நீதிமொழிகள் படிச்சீங்கன்னா தான் இந்த 2ஆம் நீதிமொழிகள் புரியும். 7வது வசனம் பாருங்க. 1ஆம் நீதிமொழிகள் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப அவசியம்ன்றத பேசுறார். கடவுளுக்கு பயந்தா என்னெல்லாம் நடக்கும்? 128ஆம் சங்கீதம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆண்களும் படிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றத சொல்லி இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை முக்கியப்படுத்தி சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடுவாய். என்னவா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் கர்த்தருக்கு பயப்படுவேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு தெரியணும்னா நீ என்ன பண்ணுமா? உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. அப்ப காது இது அதிகமா கேட்கணும். உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடு. இதெல்லாம் எதை சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பிரையாரிட்டியா காட்டிட்டார். ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல முக்கியப்படுத்தி காட்டிட்டார். இப்ப 2ஆம் அதிகாரத்துல அதை எப்படி அடையிறதுன்றத சொல்றார். சும்மா வந்துருது இல்லையா கடவுள் பயம்? எத்தனை பேருக்கு கடவுள் பயம் இருக்குது? நிறைய கோயில்ல கடவுளுக்கு பயப்படுறாங்கன்னு நினைச்சுருக்காங்க. கடவுளுக்கு பயப்படலங்க. அந்த பிரசங்கார் இப்படி சொல்லி வச்சிருக்காரு, ஒழுங்கா சபைக்கு வரல நரகத்துக்கு போயிடுவேன். அதுதான் பயந்து வந்து உள்ள உட்காந்துருப்பான். இல்லைங்களா? ஊழியத்துக்கு வரலையா, நாளைக்கு நீ எதனா உனக்கு ஆக்சிடென்ட் எதனா வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா நீ நரகத்துக்கு தான் போவ. இப்படி எல்லாம் போட்டு பயம்படுத்தி விட்டுருது. அதனால பிள்ளைங்கிட்ட சொல்றது, ஓடிடு போ, செத்தா பரலோகம் போனோம். அதனாலதான் பாருங்க நிறைய பேர் இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மதம், இந்த போதனையே செத்தா பரலோகம் போற போதனை நினைச்சுன்னு இருக்கிறாங்க. கிடையாதுங்க. எப்படி உலகத்துல வாழ்றதுன்ற போதனை இது. இது கர்த்தருக்கு பயப்படுறதுன்றது இயற்கையா வரக்கூடிய ஒன்று இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுன்றது அவருடைய வார்த்தையை கேட்கறதுனால வருகின்ற ஒன்று. ஆனா சும்மா கேட்கறதுனால வருகிற ஒன்று கிடையாது. எல்லாரும் தான் வந்து கேட்டு போறாங்க. ஆனா எல்லாருக்கும் இது வந்துடுற ஒன்று இல்லைங்க. இப்படி கேட்கிறவனுக்கு வருகிற ஒன்று. எப்படி கேட்கிறவன்? செவியை ஞானத்திற்கு, இந்த வார்த்தைக்கு சாய்த்து. அவன் எதையும் வேற எதுக்கும் சாய்க்க முடியும். ஆனா அவன் என்ன பண்றான்? இதுக்கு தான் செவியை சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ண. அதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதை சாய்க்கிறதுக்காக தான். சில பேர் எல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. பிரேக் 1 hour தான், போயிட்டு உடனே வந்திருக்கிறாங்க. எதுக்காக? இதுக்குதான், சாய்க்கிறதுக்கு தான். செவியை சாய்த்து அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, அது என்னுடையது, எனக்கு வேண்டும், வா அப்படின்னு கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, எனக்கு அது தேவை, எனக்கு அது தேவை, அதை வெள்ளியை போல் நாடி, விலை மதிப்புள்ளதுன்னு சொல்லி, விலை மதிப்புள்ளதுன்னு சொல்லி நாடி புதையல்களை தேடுகிறது போல. சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, மேல வச்சிருக்க மாட்டாங்க புதையல். நான் நிறைய படம் பார்த்துக்கிறேன், பழைய படங்கள்லாம். புதையல்லாம் உள்ள போய் அங்கங்க நோண்டி நோண்டி அது எப்படிதான் செஞ்சானுங்களோ தெரியல. நெருப்பை தாண்டி, தண்ணியை தாண்டி, பள்ளத்தை தாண்டி அப்படிலாம் போய் எடுத்துட்டு வருவாங்க. குகைக்குள்ளெல்லாம் போய் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி
இது எதுக்கு சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி பண்ணனா 5வது வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணருவாய். கர்த்தருக்கு பயப்படுதல் சும்மா வராதான். எப்போ வருதான்? இந்த மாதிரி நான் வேலை செஞ்சாதான் எனக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே வருமா? கடவுளுக்கு பயப்படுற பயம் சும்மா வராது. அது ஞானத்தின் ஆரம்பம், வெற்றியின் ஆரம்பம், அது சமாதானத்தின் ஆரம்பம். அது வேதம் சொல்லுது, அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கும், அவன் சமாதானத்தோடு இருப்பான். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி இருக்குது. சங்கீதம் 112 சொல்லுது, அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும்னு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை குறிச்சு வேதம் அப்படி பேசுது. ஆனா அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் சும்மா வந்து தங்கிறாது நம்ம கிட்ட. இருக்குங்களா? வார்த்தையை அப்படி ஆர்வமா கேட்கிறவனுக்கு தான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அதை தான் சொல்றேன், நீதிமான் அப்படின்ற அந்த ஸ்லாக்கியம், அந்த நிலைமை, என்னத்தான் தேவன் நமக்கு அவ்வளவு விலைக்கரையத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் அது நம்முடைய அனுபவமா மாறணும்னா அதை குறித்த போதனைகளை நாம ஆழமா கேட்க ஆரம்பிக்கணும். அவ்வளவு கேட்கணும், செவி அதுக்குனே சாய்க்கணும், அதுக்குனே நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். கையில இதுக்காக நீங்க உங்க பணத்தை செலவு பண்றது ஒன்னும் இழப்பு இல்லை. இதுக்காக உங்க நேரத்தை செலவு பண்றது ஒன்னும் இழப்பு இல்லை. இதுக்காக நீங்க எதையும் இழந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? இது எல்லாம் உங்களுக்குள்ள ஒன்றை கொண்டு வந்து சேர்க்க போகிறது. இருக்குங்களா? இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி சொல்லி இருக்கு. அது போலதான் நீதிமான உங்களை வாழ செய்யக்கூடிய அந்த அறிவு உங்களுக்கு தேவைன்னா, அந்த ஆற்றல் உங்களுக்கு தேவைன்னா, அதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னா நீங்களும் இந்த வார்த்தைகளை நீங்க அப்படி ஏற்றுக்கொள்ளணும். இருக்குறீங்களா? இதை வாஞ்சிக்கணும், இதை வான் கூப்பிடணும். இது எனக்கு தேவைன்னு நீங்க நாடணும். சொல்றாரு, புதையல்களை தேடுகிறது போல தேடுன்னு, விட்டுடாத. பாருங்களேன், 4ஆம் அதிகாரம் வாங்க, 3வது வசனம். வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன சொல்றேன். நான் இப்ப வாசிக்க போறது வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஞானத்தை சம்பாதி, 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும். வேற எதையோ சொல்ல, ஞானம் ஞானம் சொல்றாரு, புத்தியை சொல்றாரு, எல்லாம் எதை பத்தி சொல்றாரு? வார்த்தையை பத்தி சொல்றாரு. அதை விட்டுறாதே. 6வது வசனம், அதை விடாதே, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ வேலைக்கே போலனா கூட பிரச்சனை இல்லை, இதை விட்டுறாதன்றார். ஹலோ, வேலைக்கு போவானா சொல்லுங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் மாத்தி எடுத்து வச்சுக்கிறது. தூக்கத்துல இருந்து கேட்டா இப்படிதான் தோணும். இது மட்டும் தான் அவர் சொன்னதா நினைச்சுக்குவாங்க. நான் எல்லாம் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அதை விட பிரதானமா பார்க்க சொல்றாங்க, வேலையை விட பிரதானமா பார்க்க சொல்றாங்க. அது என்னத்தை சம்பாதித்தாலும் புத்திய சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் என்னங்க? உங்க நேரத்தையும் கவனத்தையும் கொஞ்சம் லெதரை தப்பா தச்சு பாருங்களேன், கொஞ்சம் பிளாஸ்டிக்க கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சு பாருங்களேன். இருக்குங்களா? போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காம கொஞ்சம் டிலே பண்ணி பாருங்களேன், என்ன ஆகும்? வேலையில நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தை நீங்க வாங்க முடியாது. அததான் சொல்றாரு, நீ இதன் மேல இத சம்பாதின்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இத கூட நான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். இருக்குங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஏன்னா இதுதான் எனக்கு என்ன நீதிமானா வாழ தூண்ட போகுது. இருக்குங்களா? அதனால மாலை ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. நான் நீதிமானா வாழணும்னா, என்ன நீதிமானா தூண்டணும், வாழ்றதுக்கு தூண்டணும்னா நான் அந்த தூண்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கவனமா கேட்கணும், நான் சம்பாதிக்கணும், அவ்வளவு ஆர்வமா அதை கேட்கணும். சொல்றாரு பாருங்க தொடர்ந்து, ஞானமே முக்கியம். 7வது வசனம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை, நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை, சொல்றாரு அதை அணைச்சிக்கோ அப்படின்றாரு. அந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணி சொல்றாரு, அது எவ்வளவு அவசியம்ன்றதுக்காக. 9வது வசனம், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள். எல்லாமே இந்த வார்த்தையில தாங்க இருக்குது. ஆயுசின் வருஷம்,
நல்ல வெற்றியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை எல்லாம் நம்ம வார்த்தையில தான் தேவன் வச்சிருக்கிறார். அப்படி வாழணும்னா நம்மளை தூண்டக்கூடிய வார்த்தையை கேட்கணும். அப்படி தூண்டக்கூடிய நீதிமானா வாழணும்னா நீதிமானா தூண்டக்கூடிய வார்த்தையில கேட்கணும். ஏன்னா நம்முடைய மனது பழகிடுச்சு. ஒரு காரியத்தை 40 நாள் செஞ்சீங்கன்னு வச்சுங்க, ஒரு காரியத்தை 40 நாள் செஞ்சீங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜி, நீங்க 40 நாள் செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை விட்டு அதை எடுக்கிறது கஷ்டம். 40 நாளுக்கு அப்புறமா அது உங்க வாழ்க்கையை விட்டு எடுக்கிறது கஷ்டம். நம்ம 40 நாளா செஞ்சோம், 400 நாள், 4 வருஷம் இருக்குங்களா, 4 வருஷம், 40 வருஷம், இத நல்லா செஞ்சு நம்ம சில காரியத்துல நல்லா ஸ்ட்ராங்கா விட்டுட்டோம். இப்ப அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டமா இருக்குது. அதனால தான் அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னா நாம என்ன பண்ணணும், நம்ம வார்த்தைகளை மாத்தணும். நம்ம கேட்கிற வார்த்தைகளை நாம மாத்தணும். நம்ம கேட்கிற வார்த்தைகள் மாறலன்னா, எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க பாருங்க, வந்துட்ட பிறகும் சொல்றாங்க நாங்க எகிப்துல இருந்தா நலமா இருக்கும். ஏன்னா அவங்க எகிப்தை விட்டு ஆள் மட்டும் தான் வந்திருக்குது, மனசு வரல. இருக்குங்களா? பாருங்க, கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன் விசுவாசிக்கிறீங்க? அது வேதம் சொல்லுகிற சத்தியம். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்ன தேவன் அதை வெளியரங்கமா செய்து விட்டார். இப்போ உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே, எல்லாம் சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்றீங்க. என் ஆத்துமாவே, கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்து விட்டார், உன் அக்கிரமங்களை மன்னித்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ அதை உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறீங்க? ஆமென். இப்போ உங்க மனசு என்ன பண்ணுது, இது பேசாதான் இனிமே சிந்திக்கணும். இருக்கிறீங்களா? அப்ப இப்படிதான் சிந்திக்க. அப்போ இப்ப நீங்க உங்க மனசை தூண்டி இருக்கிறீங்க. தூங்கின்னு இருந்துச்சு, என்ன மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சு, பாவி அப்படின்னு தூங்கிட்டு இருந்துச்சு. இப்ப கர்த்தர் அந்த மனசை தூண்டி விட வச்சிருக்கிறார். என்ன, நீ பாவி இல்ல, மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ இதுதான் நமக்கு இனிமே தேவை. புது துணி எடுக்கிற வழக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. நான் இந்த ரேஷன் கார்டுல கொடுக்கறத பத்தி சொல்லுங்க. நீங்க போய் கடை ஏறி உங்க சொந்த காசுல வாங்குறத பத்தி சொல்லுங்கிறேன். சொல்றாங்க இப்பெல்லாம் ரேஷன் கடையில கொடுக்கறது கூட நல்லா தான் பிரதர் இருக்குதுன்னு. அதுக்காக ரேஷன் கடையில போய் நான் வாங்க சொல்ல உங்களை. நீங்களா போய் கடை ஏறி விலை கொடுத்து உங்க சொந்த பணத்தினால வாங்கிட்டு வரணும். துணி எடுக்கிற பழக்கம் இருக்குது, வாங்கிட்டு வரீங்க. யாரெல்லாம் 10,000 ரூபாய் புடவை எடுத்துருக்கிறீங்க? எடுத்தது இல்லையா? எடுத்துட்டீங்கன்னா அப்ப கையை தூக்கி காட்டலாம் இல்லைங்க. யாரெல்லாம் 10,000 ரூபாய் புடவை எடுத்துருக்கிறீங்க? இல்ல, எடுக்க பாருங்க இனிமே. சரி, 5,000 ரூபாய் புடவை எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? அப்ப கூட கை இப்படிதான் வருது, எங்க வெளியில தெரிஞ்சிருமோனா. சரி, 5,000 ரூபாய். யாரெல்லாம் ஒரு 1,000 ரூபாய் பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிறீங்க? 1,000 ரூபாய் ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்கிறீங்களா? சரி, இப்ப அதை போடுறீங்க. உங்க மனைவி உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வராங்க, நல்ல சாம்பார், ஹோட்டல் சாம்பார். நான் வீட்டு சாம்பார் சொல்ல, ஹோட்டல் சாம்பார் வீட்டுல கிடைக்குது திடீர்னு. நீங்க என்ன பண்றீங்க, எடுத்து இப்படி சாப்பிடுறீங்க, இப்படியே வலிஞ்சு மேல விழுந்துச்சு. கலட்டி தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல அடிச்சு, இனிமே என் பக்கமே வராத போன் தூக்கி போடுறீங்களா? கிடையாது. என்ன பண்றீங்க, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், போய் கலட்டி கழுவி அடுத்த நாள் போடுறீங்க. அப்போ சட்டைய நீங்க மதிக்கும் போது, சட்டையை நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா உங்களையும் நீங்க அப்படிதான் பார்க்கணும். இருக்கிறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? நீதிமான்கள்னா 100% சரியாக்கப்பட்டவர்கள் இல்ல. நீதிமான்கள்னா எப்படி தங்கள் வாழ்க்கையை சரியாக்கிக்கணும்னு தெரிஞ்சவர்கள். இருக்கிறீங்களா? சரியானவர்கள் இல்ல, எப்படி தான் வாழ்க்கையில ஒருவேளை ஏதாவது ஒட்டிட்டா, ஏதாவது பட்டுட்டா அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு தெரிஞ்சவங்க. இருக்கிறீங்களா? ஹலோ, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, துணியை தோச்சி திரும்பவும் போட்டுக்கிறது போலதான். இருக்கிறீங்களா? ஹலோ, எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா? அந்த ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டதுனால அத கடைசி வரைக்கும் ஒரு முறை ஆராதனையை முடிச்சிட்டு நான் சபை முடிச்சிட்டு வரேன், ஒருத்தங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசுறாங்க, அழுகுறாங்க. அவங்க அழுகுறாங்க, அவங்க அவ்வளோ
உள்ளத்துல கஷ்டத்தோட இருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான விசுவாசி உள்ளத்துல அவ்வளவு துக்கம். தங்கமான ஒரு லேடி அவங்கள பிரசங்கம் பண்ணியே அவங்கள காயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. பண்ண தப்பெல்லாம் சொல்லி 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 அவங்கள குத்தி 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 காயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி வெட்கப்படாம அழுகுறாங்க. அந்த மாதிரி துக்கம் உள்ள சுமந்து இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணாலும் இளையகுமாரன் நினைச்சு பாருங்க. அவங்க தகப்பன் ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார், கரத்தை நீட்டிட்டு ரெடியா இருக்கிறார். நான் சொல்றேன், சிலுவையில இயேசு ஏன் கரத்தை இப்படி நீட்டினார் தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த கரத்தை ஆணி அடிச்சிட்டாங்க? ஏன் தெரியுமா அந்த கரத்தை ஆணி அடிச்சாங்க? எதுக்காகனா, அவர் ஒரு காலம் கையை மடக்க போறது இல்ல. இருக்கிறீங்களா? அவர் ஒரு காலம் கையை மடக்க போறது இல்ல. அவர் எல்லாம் உங்களை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு அந்த சிலுவையின் மூலமா தான் சொல்றார், என் கையை நான் மடிக்க விரும்பல, என் கையை நான் விரிச்சு வச்சிருக்கிறேன், யார் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இளையகுமாரன் கதையை பாருங்க. வந்தவன புது வஸ்திரம், ஏன்னா போட்டு போகும்போது நல்லா தான் போட்டு போயிருப்பான். வந்த உடனே சரி கொஞ்ச நாளைக்கு நீ இந்த சொக்காவும் இந்த சட்டை மட்டும் போடு, நீ எப்படி இருக்கிறன்னு பார்த்துட்டு உனக்கு அப்புறமா தரேன்லாம் சொல்ல. வந்த உடனே வேதம் சொல்லுது, அவனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரம். வஸ்திரத்தை தான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்து டீல் பண்றார். ஏன் வஸ்திரத்தை கொடுத்து டீல் பண்றாரு தெரியுமா? அவனுக்கு வஸ்திரம் அவன் போட்டு வந்தானே, அந்த வஸ்திரம் சொல்லுது, நீ கூலிக்காரன் தான் பேசுற, கூலிக்காரனா வாழ்றதுக்கு தான் உனக்கு தகுதி. ட்ரெஸ்ஸை கட்டிட்டு விலையுயர்ந்த வஸ்திரத்தை போட்ட பிறகு அவன் அதுக்கப்புறமா போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு தனியா கூட்டு போயிட்டு, நான் கூலிக்காரனா இருக்கணும்னு முன்ன சொன்னேன், நீங்க காதுல கேட்டுக்கல, இப்ப சொல்றேன் கூலிக்காரனா இருக்கணும் கிடையாது. ஏன் அவன் அந்த மாதிரி பேச விடலன்னா, அந்த உடை அவன் உடுத்தி இருக்கிறானே, அந்த உடை அவனை அப்படி பேச விடல. இருக்குறீங்களா? இன்னைக்கும் சொல்றேன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதி அப்படிப்பட்டது. இந்த நீதி என்பது நீங்கள் முழுமையாய் 100% சரியானவர்கள் என்று சொல்லல. இந்த நீதி என்பது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் சரியாக்கி கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். உங்களுக்கு பதில் தெரியும், உங்களுக்கு பாவத்துக்கு பதில் என்னன்னு தெரியும். நீங்கள் உங்கள் ஒரு வாழ்க்கையில தவறி போனால் திரும்பவும் எங்க வந்து நிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பின்வாங்கி போறதுக்கு ஒரு காலம் நினைக்க கூடாது. நீங்கள் எப்பொழுது திரும்பி வந்தாலும் உங்களை அணைக்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சபை தாங்க இதை கேட்கணும். இதெல்லாம் வெளியில பேசுறாங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இதை கேட்கணும். நான் இதை கேட்கும் போது எனக்கு ஒரு பெரிய தெம்பு வருது. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் இல்ல, நானே எனக்கு பேசுறேன். நான் ஆண்டவரிடத்துல வரும்போது கர்த்தர் என்னை அணைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலம் உங்களை வெறுக்காதீங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை வெறுக்காதீங்க. இருக்கிறீங்களா? நான் இப்ப நிறைய சொல்லிட்டேன். நீதிமானா நாம ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம நீதிமானா வாழணும்னா இப்ப நம்ம கையில இருக்குது. என்ன பண்ணோம்? நீதிமான ஆகிறதுக்காக நாம எதுவும் செய்ய தேவையில்ல. நீதிமானா வாழ்றதுக்கு இனிமே நாம எல்லாம் செய்யணும். எப்படியா செய்யறது? என்ன செய்யறது? நம்ம மனசை மாத்த கத்துக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதானால் நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். உங்க மனம் பழைசாவே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்னும் பெருசா வித்தியாசத்தை பார்க்க போறதே இல்லை. அப்ப நம்முடைய மனம் சரியாகணும். ரெண்டாவது, நான் ஆர்வமா இதை கேட்கணும். இதை கேட்க தான் எனக்கு அந்த தூண்டுதல் வரும். இருக்கிறீங்களா? எவ்வளவு இதை கேட்கிறனோ அவ்வளவு தூண்டுதல் வரும். அதனாலதான் வேதம் சொல்லுது, அதை சம்பாதி, அதை தழுவிக்கோ, அதை விடாதே, அது உனக்கு தேவை, அதை வான் கூப்பிடு, அதை ஏற்றுக்கொள். ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி செஞ்சாதான் அவனுக்கு அது அந்த தூண்டுதல் கிடைக்கும். அல்லேலூயா. மூணாவது ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 16வது வசனம். ஆகையால் 5:16, ஆகையால் இது முதற்கொண்டு, இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இது முதற்கொண்டு இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். என்னவா? மாம்சத்தின்படினா சரீர பிரகாரமா நாங்க யாரையும் பார்க்க மாட்டோம். மாம்சம்ன்றது சரீரம்.
இன்னொரு மாம்சம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பழைய வாழ்க்கை. இந்த பழைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஒருத்தரையும் நாங்க பார்க்க மாட்டோம். அவர் சொல்றாரு இது முதற்கொண்டு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா 15வது வசனம் சொல்லு பாருங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். எல்லாருக்காகவும் இயேசு மரித்தாரே, அதனால நாங்க இனிமே என்ன பண்ண மாட்டோம், அந்த பாவ மனுஷன் அவரோடு மரித்து போயிட்டான். ஆகவே இனிமே எந்த ஒரு மனுஷனும் பாவியா நாங்க பார்க்க மாட்டோம். எல்லாருக்காக தான் அவர் மரிச்சாரு, எனக்காக உங்களுக்காக எல்லாருக்காக அவர் மரிச்சார். இனிமே நான் யாரையும் எப்படி பார்க்க கூடாது, பாவியா பார்க்க கூடாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இனிமே யாரையும் பாவியா பார்க்காதீங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு இது முதற்கொண்டு நாங்க யாரையுமே அப்படி பார்க்க மாட்டோம், மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம். இருக்கிறீங்களா? என் பழைய போட்டோவை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க நீங்க தானே அதுன்னு. ஏன்னா அன்னைக்கு ஒல்லியா இருக்கும்போது குண்டாவுங்கன்னாங்க. இப்ப குண்டாயிட்ட பிறகு ஏன் குண்டாயிட்டீங்கன்றாங்க. நம்ம ஆளுங்க சரீரத்தை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது இயற்கை. இது என் பாஸ்டர் ஒருத்தர் ஒரு முறை சொன்னாரு, அமெரிக்கால இருந்து ஃப்ரெண்டு வந்திருக்கிறதாவும் அவர் கூட வேலை செய்யறவர்கிட்ட சொல்லியிருக்காரு, போய் ஏர்போர்ட்ல வருவாரு, அவர் கூட்டு வந்துருங்க. அடையாளம் என்ன தெரியுமா? பயங்கரமா குண்டா இருப்பார். வேற எதுவும் அடையாளம் இல்லை. என்ன அடையாளம் எப்படியா கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பிளைட்ல இருந்து வர்ற அவர் ஒருத்தர் மட்டும்தான் பயங்கர குண்டா இருப்பார். அவர் கூட படிச்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குண்டா இருப்பாருன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரைட்டா போய் அங்க நின்ட்டாரு. ஆள் வந்தபோது பிளைட்லாம் வந்துச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, ஆளே காணும். அந்த ஆள் வந்து இறங்கினவரு எப்படி அட்ரஸ் எல்லாம் கேட்டு, யாருமே வரலன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு வந்து சேர்ந்துட்டார். பாஸ்டர் கால் பண்றாரு, வாப்பா அவர் வந்துட்டார். திரும்பி வந்து பார்த்தா அவர் அவ்வளவு ஒல்லியா இருக்கிறார். ஏன்னா இந்த 10 வருஷத்துல அவர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் குறைச்சிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் அப்ப பார்த்ததும் இப்ப பார்த்ததும் டோட்டலா சேஞ்ச். நடுவுல ஏதோ நடந்திருக்குது. அது போலதான் நீங்க இன்னைக்கு வேணா ஒரு சிலரை நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கலாங்க. நான் அதனாலதான் சில நேரத்துல பயமா இருக்குது. சில நேரத்துல எப்படிப்பட்ட பயம்னா, சில பேர்லாம் சிலரை ரொம்ப நியாயம் தீர்ப்பாங்க. இவங்க தான் ஜட்ஜி மாதிரி நியாயம் தீர்ப்பாங்க. இவெல்லாம் மோசங்க, இவெல்லாம் நரகத்துக்கு தான் போவான், இவெல்லாம் இப்படிங்க அப்படிங்க. அவன் சரியாயிடுவான், இந்த அம்மா தான் ரொம்ப மோசமாயிடும். இருக்கிறீங்களா? எனக்கு பாருங்க சில நேரத்துல ஆச்சரியமா இருக்குது. கோயிலுக்கே வரமாட்டேன்றவர் இப்ப ஒழுங்கா கோயிலுக்கு வராரு. இது ரொம்ப கோயிலுக்கு வந்துகிட்டே இருந்தது பாருங்க, இப்ப இந்த அம்மா கோயிலுக்கே வர்றது கிடையாது. அதனாலதான் முந்தினோர் பிந்தினோர் மாதிரி ஆயிடுச்சு, பிந்தினோர் முந்தினோர் மாதிரி ஆயிடுச்சு. யாரையுமே தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. யாரையுமே அவங்க வெளி வாழ்க்கையை பார்த்துட்டு முடிவு எடுத்துறாதீங்க. கர்த்தரை போல பாருங்க. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா சிலர்லாம் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. கர்த்தர் அவர்கள் இருதயத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவங்க நல்லா வந்து நிக்க போறாங்க. ஒரு நாள் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இன்னைக்கு வேணா அவங்க பார்வைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நிச்சயமா நல்லா இருக்க போறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை சிலுவையில இயேசு செய்திருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் விதைச்சுன்னு இருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமா அவங்க நல்லா இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்து சாட்சி சொல்ல போறோம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க, அதுக்கு நான் சாட்சியா இருப்பேன். அல்லேலூயா. ரொம்ப அவசியம் பாருங்க. அந்த மாதிரி நாம பார்க்கணும். இது முதற்கொண்டு யாரையும் நான் என்ன மாதிரி பார்க்க கூடாது, பாவியா பார்க்க கூடாது. இது முதற்கொண்டு நான் யாரையும் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன் சொல்றாரு. இயேசுவை கூட ஒரு காலம் நாங்கள் அப்படிதான் பார்த்தோம். ஒரு தச்சனுடைய மகன் தானே, அவர் நமக்கு எப்படி ரட்சிப்பை ஏற்படுத்திடுவார் நாம் பார்த்தோம். பவுல் சொல்றார், ஒரு தச்சனுடைய மகன் கல்வாரி சிலுவையில கல்லனை போல ஒரு தொங்குன ஒரு மனுஷன் எப்படி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஏற்படுத்தி தேவனிடத்துல சேர்ப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் தான் அதெல்லாம் செஞ்சார். ஏழை குடும்பத்துல பிறந்தவர் எப்படி இதெல்லாம் நமக்கு செய்ய முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் தான் இதெல்லாம் செய்ய முடியும்ன்றதை இப்ப நான் நம்புறேன். அதனால சொல்றாரு, இனி ஒருபோதும் யாரையும் நான் அப்படி பார்க்க மாட்டேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இது முதற்கொண்டு, இது முதற்கொண்டு, இந்த நாள் முதல் இனி ஒருபோதும் என்னை பாவியாக பார்க்க மாட்டேன். இயேசு என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நான் நீதிமான். ஹல்லேலூயா. நான் இப்ப என்ன பார்த்து சொல்ல போறேன், பிரபு நீ ஒரு நீதிமான். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்படுறது, எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கெல்லாம் வெக்கப்படணும், எதுக்கு வெக்கப்படக்கூடாது அதுக்கு வெக்கப்படக்கூடாது. நம்மளால சில இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பாருங்க. சொல்லுங்க, பிரபு நீ ஒரு நீதிமான். எனக்கு நீங்க யாரும் சொல்ல வேணாம், உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க,
பிரபு நீ ஒரு நீதிமான். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான். அல்லேலூயா. இனி ஒருபோதும் இது முதற்கொண்டு ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் நான் என்ன பாவியா பார்க்க மாட்டேன். இருக்கிறீங்களா? அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் பாவி கிடையாது, கரப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணும்? வேதம் சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் அதை மன்னித்து சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க போறது இல்ல, அதை நான் மறைக்க போறது இல்ல. நான் என்ன பண்ண போறேன்? நான் அதை அறிக்கை செய்து நான் கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகி நான் சுத்தமா வாழ போறேன். எப்படி துணியை துவைச்சிட்டு அடுத்த நாள் போட்டுக்கிறீங்களோ அது போலதான். அல்லேலூயா. நீங்க கரப்பட்டுட்டதுனால நீங்க அநீதிமான்லாம் கிடையாது, நீங்க துன்மார்க்கன்லாம் கிடையாது, நீங்க பாவிலாம் கிடையாது. கரப்பட்டுச்சு, புது சட்டை தான் கரப்பட்டுச்சு. அதனால தூக்கி எரிஞ்சிடல, அதனால தூக்கி விசிறி அடிச்சிடல, கிடையாது. நம்ம ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டோம். அப்ப நம்ம சட்டையை செய்ய மாட்டோம்னா அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படி பார்க்கணும்? இன்னைக்கும் தீர்மானம் எடுங்க, நான் இனிமே என் வாழ்க்கையில என்னை நான் பாவியா பார்க்க மாட்டேன். ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன், என் பாவத்தை மன்னிச்சிட்டார். இப்பொழுது நான் நீதிமானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், நாம ஜெபிக்கலாம். இப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது என்னையா அது அதையே திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா பதியறதுக்காகங்க, ஆழமா பதியறதுக்காக. எவ்வளவு பதியுதோ அவ்வளவு நீங்க விடுதலையான வாழ்க்கை வாழலாம். மனதுல பதிய வைக்கிறது ரொம்ப அவசியம். சரீர பிரகாரமா பதிஞ்சிச்சு, அதுதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா சில நேரத்துல மனதுல பதியல. அது அதான் ஆத்மாவே சொல்றாரு, என் ஆத்மாவே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார்னு சொல்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், உன் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்துட்டார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார், நீ நீதிமானா இருக்கிறாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே அப்படி சமூகத்தில் நிற்கிறோம். இந்த அற்புதமான இந்த மாலை வேளையில நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம். நாங்கள் நீதிமான் ஆகிறதுக்காக எல்லாம் நீ செய்துட்டீர் கர்த்தாவே. இனி எங்களை பார்க்கிற விதத்தை நாங்க மாத்துறோம், எங்களை பார்க்கிற விதத்தை மாத்துறோம். மனதளவுல எங்கள் சிந்தையை நாங்க மாத்தணும்ன்றதை கத்துக்கிட்டோம். அப்படி மாத்தணும்னா நாங்க டெய்லி வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையை நாடணும். நாங்க இல்லைன்னா அந்த தூண்டுதல் எங்களுக்கு வராது. பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அதை எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறீர். வாஞ்சிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. ஏன்னா இங்கதான் இருக்குது அந்த தூண்டுதல், இங்கதான் இருக்குது நாங்க நீதிமானாய் வாழ தூண்டுகிற உணர்வு இங்கதான் இருக்குது. உம்முடைய வார்த்தை சொல்லுதே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நாங்கள் போதிக்கப்படாமல் எங்க சமாதானம் பெருசா இருக்கிறத பார்க்க முடியாது. இன்னைக்கு நாங்க போதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நீர் போதித்திருக்கிறீர். இந்த போதனை, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சமாதானத்தை பெரிதாக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தும் குற்ற உணர்வோடும் தாழ்வு மனப்பான்மையோடு வாழ தேவை இல்லை. கழுவி சுத்திகரிக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். உம்முடைய ரத்தம் எங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து கிளம்பி போகும்போது நீதிமானாய் போகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. எல்லா துதி கன மகிமையாவை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காரும், கர்த்தர் காணிக்கை செலுத்துவோம். அறிவிப்புகளை சொல்லுகிறேன், வேகமாடுங்க. இன்னைக்கு